ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் முடி ரொம்பவே ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மா அடிக்கடி வெந்தயம் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க, செம்பருத்தி இலையை அரைச்சி அதையும் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சீயக்காய், முக்கால்வாசி சீயக்காவையும் வடிச்ச கஞ்சியும் ஊற வச்சு தான் தேய்ச்சி விடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு. என்றைக்கு அம்மாவை விட்டு வெளியில் வந்தோமோ ஆட்டோமேட்டிக்காக முடியும் சேர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே குழந்தைக்காக டெலிவரி வரைக்கும் நம்மளை நாம் நல்லாவே கவனிச்சுப்போம். அதனால் பார்த்திங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக அந்த டைமில் வளரும். கூடவே இரும்பு சத்து மாத்திரை, அப்புறமா போலிக் ஆசிட் மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி நமக்கே அக்கறை இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சத்து குறைவுனால முடி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிரும். இது எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக அதோட அருமை தெரியாது. நானும் அந்த மாதிரி தான் முடி இருந்த வரைக்கும் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இழந்ததுக்கப்புறமா ரொம்பவே வருத்தப்பட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு ரொம்ப புலம்ப ஆரம்பித்தேன். அந்த டென்ஷன்லேயே இன்னும் பாதி முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கோபம், பதட்டம், மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமாகுதோ அப்போ பார்த்திங்கன்னா தலை ரொம்ப சூடாகி முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக முடிவெடுத்தேன், இழந்ததை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு. பணமாக இருந்தால் கூட சம்பாரிச்சிடலாம், கண்டிப்பாக இது முடிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ஏன்னா இது ஒரே நாளில் வளர்றது கிடையாது. கிட்டத்தட்ட இதுக்காக ரொம்பவே முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் அரைச்சி ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு வீடியோலையும் அதை தான் சொல்லுவேன். கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் அரைச்சி ஜூஸாக குடிங்க. 48 நாள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 1 நாள் 2 நாள் குடிச்சிட்டு அதோட விட்டுருந்தேன். அப்புறம் அம்மா தான் சத்தம் போட்டாங்க, எல்லாருக்கும் சொல்கிற ஃபஸ்ட்டு நீ அதை செய்யி, அப்போ தான் நல்லது அப்படின்னாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல நான் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு 48 நாள் நான் குடிக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் குடித்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை எங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு பதில் இதையும் ஒரு ஜூஸாகவே எடுத்துக்கிறோம். டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தருது. இப்போ சுத்தமாக ஒரு முடி கூட கொட்டலை, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம உடம்புலையும் பலவிதமான நோய்களையும் ஈஸியாக சரி செய்து. இது அனுபவபூர்வமான உண்மை. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அவசியம் கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கங்க. இதை ஒதுக்கிடாதீங்க. ஏன்னா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, புரதம், கால்சியம், இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப வலிமையை தருது. கூடவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. முடியும் நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். தலைமுடியோட வேர்க்கால்கள் நல்ல வலிமையாக இருந்தாலே முடி கொட்டாது. அப்புறமா இயற்கையான ஷாம்பு போடுங்க, அப்போ தான் முடிக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக முன்னாடிலாம் தலை குளிச்சுட்டு சீப்பை வச்சு அப்படி சீவனோன்னா கண்டிப்பாக தெரியும், வீடு ஃபுல்லாக குட்டி குட்டியாக உடஞ்சும் முடி கிடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் முடி இருக்கும். திட்ட ஆரம்பிப்பாங்க, என்ன வீட்டில் நின்று தலை சீவுனியான்னு. இப்போ நான் தைரியமாக வீட்டில் நின்று தலை சீவுவேன். இங்கே பாருங்கள், இப்போ தலை குளிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட சீவி காட்டுறேன். இங்கே பாருங்கள், முடியே கொட்டலை. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. 48 நாள் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பரோட்டா சூரி மாதிரி என் பையன் அவன் இப்போ கலந்துருக்கான். 48 நாளாக்கி வாங்க திரும்பவும் ஜூஸ் குடிப்போன்னு. எது எப்படியோ நமக்கு ஜூஸ் தானே முக்கியம், முடி திரும்பவும் வளரட்டும்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நான் அதில் சேர்ந்துருக்கேன். இப்போ மறுபடியும் 48 நாள் தொடர போகிறோம். ஏற்கனவே 48 நாள் முடிஞ்சிருச்சு. முடியும் நல்லா இருக்குது. கூடவே கர்ப்பப்பையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் அவசியம் தினமும் கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நரைமுடி பிரச்சனை இருந்தால் அது கூட சரியாகும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா முடி இப்போ தான் தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளைனாலும் சரி அந்த நிறைச்ச முடியெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அடுத்து இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் தனித்தனி சீப்பு வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்கள் பசங்களுக்குமே தனியாக சீப்பை கொடுத்துருங்க. அதே மாதிரி சீப்பை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணி கழுவி சீவ சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து சீப்பில் உள்ள அழுக்கு தலையில் போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு பொடு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது பசங்களுக்கும் ஒட்டாது. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை ஜூஸை வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க குடிக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து சளி தொல்லை, சைனஸ் பிரச்சனை எல்லாமே உண்டு. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதை குடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த சளி பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்தில் உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்ச மாதிரியே தான் பேசுவேன். இப்போ வந்து அந்த பிரச்சனை உண்மையிலேயே சரியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நெல்லிக்காய் சேர்த்தா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. இது வந்து என்னோட அனுபவபூர்வமான உண்மை. நான் குடிச்சு பார்த்ததை வச்சு தெளிவாக சொல்கிறேன். இதை வந்து தாராளமாக வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க உடலுக்கும் ரொம்பவே வலிமையை தரும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கங்க, இதை சேர்த்தா உடம்புக்கு நல்லது அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரும பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி தலைமுடி பிரச்சனையும் இருக்காது. நரைமுடி சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வரும், அந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட இப்படி வேணால் சொல்லலாம், குடிக்காத குழந்தைங்கள்ட்ட இதை குடித்தா தலைமுடி அடர்த்தியாக வளரும், அதனால் இது உனக்கு தரமாட்டேன் நானே தான் குடிப்பேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கியே குடிப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை ஜூஸு துவையல் இதெல்லாம் செய்யும்போது அவனுக்கு வேண்டாம் எனக்கு அதிகமாக வைங்க அப்படின்னு சொன்னால் நான் தான் குடிப்பேன், எனக்கு தான் நல்லா அடர்த்தியாக முடி வளரணும் பெரியம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் பசங்க கேட்பாங்க. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி பழக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இளநர பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. தலைமுடி நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நம்ம ஏன் கருவேப்பிலையோட சேர்த்துக்க சொன்னேன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து உடலில் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னது. கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, வெறும் கருவேப்பிலையை கூட நீங்கள் தொடர்ந்து 48 நாள் ஒரு நாள் கூட விடாதீங்க. காலண்டரில் குறிச்சிட்டே வாங்க, வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது சுத்தமாக குறைஞ்சிரும், முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அடுத்து முகத்தில் பருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவசியம் இந்த ஜூஸ் குடிங்க. இதை தொடர்ந்து நீங்கள் குடிக்கிறதுனால அந்த பரு பிரச்சனை இருக்காது, பருக்கள் கட்டி இதெல்லாம் வராது. அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி தழும்பு எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரே நாளில் சரியாகாது. நாம் வந்து டாக்டர்கிட்ட போனாலே கண்டிப்பாக வந்து 3 மாதம் 6 மாதம் மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. நீங்கள் இது ஒரு 48 நாள் சவாலாக ஏற்றுக்கிட்டு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக 48 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடம்புக்கும் நல்லது, தலைமுடி பிரச்சனையும் இருக்காது. இது வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது. கூடவே வந்து நிறைய தண்ணி குடிங்க. அப்புறமா கெமிக்கல் உள்ள ஷாம்பை பயன்படுத்தாமல் வெந்தயத்தை பயன்படுத்துங்க. அப்புறமா வீட்டில் தயாரிக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.